பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். தன்னம்பிக்கை நிறைந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போ எங்களுக்கான வாய்ப்பு வரும்னு காத்துட்டு இருக்கீங்க. இதோ உங்களுக்கான ராசி பலனை நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தனுசுக்கு சொல்ல இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் திருக்கொல்லிக்காடு அங்கே விபூதி குங்குமம் எடுத்துக்கொண்டு வருவது விசேஷம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமன் வழிபாடு, தினமும் அனுமன் சாலிசா. அர்த்தாஷ்டம சனியில் இருக்கிறதுனால உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். கோயிலுக்கு போகிறதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது. தாயார் வழி, தந்தையார் வழி தேகாரோக்கியம், இரத்த பந்த உறவுகளுடன் தேகாரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதங்கள் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். தொலை தூரத்தில் நல்ல செய்திகள் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதுக்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். பூர்வீக கோயில்களுக்கு உங்களால் முடிந்த திருப்பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம், கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம் கொடுக்க தெய்வ தரிசனமும் தெய்வ ஆசீர்வாதமும் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிகளில் இந்த 12 ராசிகளில் தனுசு முக்கியமாக காணப்படுகிறது. அற்புதமான அமைப்பு. ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை தேகாரக்கத்தில் கண்டிப்பாக விடுபடுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், நல்ல மருத்துவர் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், மன நிம்மதியை பெறுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த அந்யோன்ய குறைபாடுகள் நீங்குவது, குடும்பத்தில் நகை ஆடை ஆபரணங்கள் இன்டீரியர் செய்வது, வீடு கட்டுவது, தொழில் அதிபர்களாவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, கூட்டு தொழில் தொடங்குவது, அதில் சந்தோஷம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்கள் கஷ்டங்கள் தீர்வது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதெல்லாம் காணப்படும். கண்டிப்பாக இடது பக்க தேகாரோக்கியம் இதே பகுதிக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் வாய்க்கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த இனிப்பு அந்த இனிப்பு, அமாவாசை இனிப்பு, பௌர்ணமி இனிப்பு எல்லாம் சொல்லி சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வதும், இனிப்பு பக்கத்திலே போகாமல் இருப்பது மிக மிக நன்மை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் தனுசு வருவது ஆச்சரியத்தக்க அமைப்பு. எல்லா விரயங்களையும் நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். சின்ன சேலம் சுதாகரன், நம்ம தனுசுக்கு எப்படிமா அமையுது? தனுசு ராசி நேயர்கள், உங்களுடைய ராசியாதிபதி 8ல் மறைஞ்சிட்டார் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2, 12 ரெண்டுமே பார்க்குறாரு. உதவி கிடைக்கக்கூடிய ஸ்தானமும் அதுதான், நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஸ்தானமும் அதில் 2ல் தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும். நிம்மதியான தூக்கம் அமைப்பும் கிடைக்கும். நாளில் சனி பகவான் வந்துட்டார், அர்த்தாஷ்டம சனியாக ஆகிடுச்சு, நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நினைப்பீங்க. அஷ்டமத்தில் பாதி அளவாவது கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது. ஆனாலும் அந்த ஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் குறைஞ்சி நல்ல வீடு கட்டுதல், பழமையானவற்றையெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, பழைய வாகனங்களை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் தொந்தரவுகள் இருந்தால் கூட அது சரி செய்யக்கூடிய சூழ்நிலைன்றது வரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கூட குரு பார்வையின் பயனால் உங்களுக்கு அதனுடைய உடல் ஆரோக்கியங்கள் நல்லா முன்னுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றதும் நல்லா இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வருஷத்துலேயும் பார்த்திங்கன்னா குரு பார்வை நேரடியாக ராசிக்கே விழுந்துச்சு. அதுலேயும் உங்களுக்கு நல்ல அனுகூல பலன் கிடச்சிது. இப்போவும் உங்களுக்கு 2, 12 குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நல்ல சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு, நல்ல புதிய வண்டி வாகனங்கள், வீடு, இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும். குழந்தைகளோட படிப்பு திறன் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிப்பயணங்கள் நல்லாயிருக்கும். ஏதாவது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னா கூட அதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார்,
தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் கொஞ்சம் ஏதாவது வழக்குகள் தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாளணும் அப்படின்ற மாதிரி தனுசு நேயர்களுக்கு இருக்குது. மிக சிறப்பு. ஜோதிட ஆசான் வெங்கடேசன் அவர்கள் தனுசுக்கு எப்படி அமையுதுங்க? குருவை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களே, தனக்காக வாழாமல் மற்றவருக்காக வாழக்கூடிய ராசி நேயர்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்களுக்காகவோ மற்றவர்களுக்காக உதவி செய்ய போய் கடைசியில் உங்கள் மேலே வந்து கெட்ட பேரும் அவமானமும் நீங்கள் பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் பார்த்து செஞ்சாலும் கடைசியில் உங்கள் மேலே ஒரு குறை சொல்லக்கூடிய சிறப்பு அமைப்பு தான் உங்களுக்கு வரக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுதலாக இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வாங்குற வரைக்கும் உங்களை ஆகான்னு போற்றி புகழ்வாங்க. வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா, இது நானே பண்ணியிருக்கலாம், அவனை தேவையில்லாமல் கூட்டிகிட்டு போய்ட்டு உங்கள் மேலே தேவையில்லாமல் பேர் சொல்லுக்கு ஆளாகிடுங்க. அதுவும் இல்லை, பெண் எடுக்கும் இடத்துல மாமியார் வீட்டு சைடு இருந்து பார்த்து தேவையில்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலும் மன கஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்க போகிறது. அதனால் பெண் கொடுத்தாலும் சரி, பெண் எடுத்தாலும் சரி, அவங்க ஒரு இடத்துல வந்து பார்த்தோன்னா எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொள்வது நல்லது. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம உறவுகளை வந்து பார்த்தோன்னா விருந்தும் மருந்தும் 3 நாளுக்குன்னு சொல்கிற மாதிரி அதை வந்து அளவாக வைத்துக்கொள்வது நமக்கு நல்லதே கொடுக்கும். இல்லைனா அதன் மூலிமா நமக்கு மன கசப்பு ஏற்பட்டு அது லைஃப் லாங் தொடரக்கூடிய சூழ்நிலையாக வந்துடும். அது மட்டுமல்ல, பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்தா முக்கியமாக வந்து தகப்பனாருக்கு, தகப்பனாருடைய தாத்தா, தகப்பனாருடைய அப்பா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை கொடுக்காதனால நிறைய மருத்துவ செலவு பார்த்து ஆப்ரேஷன் செய்து நிறைய பண விரயமாகக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. அதனால் அவர்களுக்கு சின்ன வயசு சிறு பிரச்சனை வரும்பொழுதே அதை பார்த்து சரி செய்து கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்களெல்லாம் சின்ன வீடாக இருக்குது, பெருசாக மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள், தொழில் உத்தியோகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப கவனங்கள் இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர உணவை மற்ற கண்டதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கக்கூடாது. என்னென்ன தேவைகளோ அதை சரியான முறை எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சின்ன வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு அதிகமாக அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வயிறு பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜீரண உறுப்பு சீக்கிரமாக வந்து பாதிக்கக்கூடிய காலகட்டமாக வர இருக்கிறது. அதனால் உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனங்கள் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது, தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்வாழ்க்கை ஜோதிடர் திரு முகுந்தன் முரளியை அவர்கள் தனுசு ராசிக்கு எப்படி அமைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தர்ம எண்ணமும் ஆன்மீக எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இவ்வளோ நாளாக வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை கிடைச்சிது. இப்போ வந்து குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இது என்ன பண்ணுன்னா, தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் சுப விரைய செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், அதேமாரி இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் ஒரு முன்னேற்ற வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக விவசாயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த விவசாயத்தினுடைய பூமி, மனை, இடம், அதேமாரி வண்டி வாகனம், விவசாயத்துறையில் இருக்கவங்களாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த வண்டி வாகன சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குறிப்பாக அது கடகத்திலேருந்து பார்க்கறதுனால விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல லாபங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மருத்துவமனை செலவு வரும். ஆனால் அதை பார்த்து பெருசாக பயந்துக்க வேண்டாம். சின்னதாக வரும்பொழுதே அப்பயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய செலவுலாம் உங்களுக்கு வராது. அதனால் அதையும் உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உணவு, 2வது உறக்கம், அடுத்தது ஓய்வு. இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய விரைய செலவுலாம் வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கவங்கள இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பாட்டெல்லாம் உருவாக்கி கொடுக்கும். விளையாட்டு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய முயற்சியில் வெற்றி கொடுக்கும். நல்ல கோச்சிங்லாம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அது மூலமாக மனதிற்கு தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகத்தெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சித்தர்களுடைய ஜீவசமாதி இடத்துக்கு போய் திருநூறு வாங்கி கொடுப்பது இல்லை தரிசனம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
நற்செய்திகளை பெற்றுக்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்து. பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்ரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். Location and furniture partner Lavish Furnitures.